கிரிவலம் வரும்போது அக்னி முதலான 8 திக்கு தெய்வங்களையும் வணங்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. நம் முன்பாக நம் கண்களுக்கு தெரியாமல் வலம் செய்து கொண்டு வருகிறார்கள் சித்தர்கள் என்ற பயபக்தி உள்ளே இருப்பது அவசியம். வலம் வரும்போது அக்னி முதலான 8 திக்கு தெய்வங்களையும் வணங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சித்தர்களும் தேவர்களும் கூட தங்கள் உருவத்தை வெளிப்படுத்தாமல் அந்த மலையினை வலம் வருகிறார்கள் என்றொரு குறிப்பு இருக்கிறது. அந்த பயபக்தியோடு நம் கண்களுக்கு தெரியாத தேவர்களும் சித்த புருஷர்களும் இந்த மலையை வலம் வருகிறார்கள் என்று அவர்களை வணங்கியபடியே வலம் வருவது அவசியம். கிரிவலம் வந்த பிறகு வான்முட்ட உயர்ந்து விளங்கும் திருமலையை வலம் வந்த பிறகு திருக்கோயிலின் உள்ளே சென்று உண்ணாமலையுடன் ஒரே அண்ணாமலை அரசரை தொழுது வணங்கி தூமலர் தூவி அழுது உருகி அரற்றி பாடி போற்றி போற்றி என்று தொழுவது நம்முடைய கடமை.